அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்க நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, சூரியனுடன் குரு இணைவு பெற்றிருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோங்க. இதற்கு முன்பாக சூரியனுடன் சந்திரன், செவ்வாய், ராகு இந்த கிரகங்கள் இணைவு பெற்றிருந்தால் என்ன பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். விருப்பமுடையவர்கள் போய் பாருங்கள். இன்றைக்கி பார்க்க போகிறது சூரியன் குரு இணைவு. சூரியன் குரு இணைவு ஒருத்தர் ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா அவங்க சாதாரண மனிதராக இருக்க முடியாதுங்க. அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியாகத்தான் அவர்கள் வாழ்வார்கள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். புகழ், பதவி, கௌரவம் அனைத்தும் இவர்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு இணைவே ஒருவரை ஆசிரியராகவும் தலைவராகவும் ஆலோசகராகவும் மாற்றக்கூடும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஒரு இணைவு எது? சூரியனும் குருவும் இணைவு பெற்றிருந்தால். சரி, இப்போது இந்த இணைவானது ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருந்தது அப்படின்னா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குணநலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். உயர்ந்த எண்ணங்கள் கொண்டவராக இருப்பார். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைப்பார். நியாயமாக நடந்துக்கணும் அப்படின்னு நினைப்பார். மதிப்பு மிக்க ஒரு வாழ்க்கையை இவர் வாழ்வார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தவர்களுக்கு வழிகாட்டியாக இவர் கண்டிப்பாக இருப்பார். அடுத்தது இவருக்கான தொழில் எந்த மாதிரி அமையலாம் அப்படின்னா ஆசிரியர், பேராசிரியர், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் மற்றவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய அளவிற்கு இவர்கள் கண்டிப்பாக முன்னேறுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். அரசு துறையிலையும் இவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். சட்டம், கல்வி, வங்கி துறைகள்லையும் இவங்க ஜெயிக்கலாம். தலைமை பொறுப்புகள் ஈஸியாக இவங்களுக்கு வந்துடுங்க. பொருளாதாரம் சார்ந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது பெருசாக இருக்காதுங்க. ஏதாவது கோச்சாரத்தை பேஸ் பண்ணி ஒரு குறுகிய காலத்துக்கு ஏதாவது பணத்தட்டுப்பாடு வந்தால் தான் சரிங்களா. இப்போ இந்த ரெண்டு இணைவும் இருக்கிறப்போ, ஏன்னா சூரியனும் குருவும் இணைவு பெற்று இருக்கிறப்போ சனி பார்வை வரக்கூடிய அந்த காலகட்டங்கள் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சரிங்களா. சனியினுடைய பார்வையில், அதாவது சனி கோச்சாரத்தில் தான் நான் சொல்கிறேன், அப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் தட்டுப்பாடு, பணத்தட்டுப்பாடுங்கிறது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அந்த சூரியனும் சனியும் பார்வை வரும் பொழுது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் வருவதற்கான உகந்த காலமாக அது இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சரி, அடுத்தது திருமணம் சார்ந்த விஷயங்களில் பார்க்குறப்போ ஒரு நல்ல குடும்ப பின்னணி கொண்ட ஒரு வாழ்க்கை துணை அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாம். திருமணத்துக்கு பிறகு ஒரு நல்ல புரிதல் இருக்கும், மரியாதை கிடைக்கும். குடும்பத்துக்கு உண்டான ஒரு மதிப்பினை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு அவருடைய திருமண வாழ்க்கையை இந்த ஜாதகர் அமைத்துக் கொள்வார். வாழ்க்கை துணை ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வாழ்க்கை துணையினுடைய ஆலோசனைகளை கேட்பவராகவும் அவர்களுக்கு மரியாதை கொடுப்பவராகவும் இந்த ஜாதகர் இருப்பார்னு எடுத்துக்கலாம். அடுத்து என்ன மாதிரியான யோகங்கள்னால் அரசாங்க வழியில் நன்மைகள் கிடைக்கும். அடுத்து சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். குடும்பத்தினுடைய நிலையானது உயரும். ஒரு ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு தன்மையோடு இவர் வாழ்வார். புகழும் கௌரவமும் தேடி வரும்னு சொல்லலாம். இது எல்லாமே இந்த இணைவு இருந்தால் ஏற்படக்கூடிய பலன்களாக எடுத்துக்கலாம். இப்போது குருவும் சூரியன், அதாவது சூரியனும் குருவும் இணைவு பெற்றிருக்கு. இதில் குரு பாதிக்கப்பட்டிருக்கு. சூரியன் குரு இணைவில் குரு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா அதிகாரம் இருக்கும். சூரியன் நல்லா இருக்கிறதுனால அதிகாரம் இருக்கும். சரியான ஆலோசனையை இவரால் வழங்க முடியாது, அல்லது ஆலோசனை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு இவரால் போக முடியாது. பதவி உயர்வு இருக்கும். சரிங்களா, பதவி உயர்வு இருக்கும். ஆனால் கௌரவத்தை குறைத்து கொள்வது போல், கௌரவத்தை தூக்கி விட்டறிஞ்சிட்டு வேலை பார்க்குற மாதிரியான ஒரு அமைப்புக்கு அவர் போயிடுவார். தந்தையால் நன்மை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கௌரவம் இருக்கும். ஆனால் பொருளாதாரம் சார்ந்த வகையில் ஒரு திட்டமிடல் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடும். அகங்காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குரு நல்லா இருக்குது, சூரியன் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நல்ல அறிவு இருக்கும், ஞானம் இருக்கும், எல்லாத்தாலையும் மதிக்கப்படுவார். ஆனால் சூரியன் பாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுனால இவருக்கு மேலே இருக்கிறவங்க ஹையர் அஃபிஷியல்ஸ் இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட ஒரு அங்கீகாரம் இவருக்கு கிடைக்காது. தந்தை வழியில் ஆதரவு குறைவாக இருக்கும். மாமனார் வழியில் ஆதரவு குறைவாக இருக்கும். ஒரு தலைமை பொறுப்புக்கு போகிறது அப்படிங்கிறது, சூரியன் நல்லா இருந்தால் தான் தலைமை பொறுப்புக்கு போகணும். அந்த இடத்துக்கு போகிறதுங்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். பெருசாக புகழ் கிடைக்காது, ஆனால் நல்ல பெயர் வாங்கியிருப்பார் அப்படி எடுத்துக்கலாம். சரி, இப்போ இந்த இணைவு இருக்குது, குரு சூரியன் குரு இணைவு இருக்குது. ரெண்டுமே கெட்டு போயிருக்கு. என்ன பலன்களை சொல்லலாம்? தவறான முடிவுகள் நிறைய எடுப்பார். அதிகாரம் எங்கேயாவது கோச்சாரத்தில் கொஞ்சம் அதிகாரம் கொடுக்குற மாதிரி கிரக அமைப்புகள் வந்துருச்சுன்னா அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி தவறுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை அவர் கொடுத்துருவார். தந்தையோடையோ
குருநாதர்களுடையோ கண்டிப்பாக கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கௌரவத்தை பற்றிலாம் பெருசாக கவலைப்பட மாட்டாங்க. கல்வியிலையும் தடைகள் வரத்துக்கான ஒரு வாய்ப்புகளை அது கொடுத்துருக்கும். சரியான ஒரு வழிகாட்டுதல் என்பது இந்த ஜாதகருக்கு கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்த்தது சூரியனும் குருவும் இணைவு பெற்றிருந்தால் என்ன மாதிரியான பொதுவான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும். உங்களுடைய ஜாதகத்தை முழுமையாக ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்து ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அதில் இணைந்து கொள்ளுங்கள். அங்கே ஜோதிட ரீதியான பதிவுகள் அங்கே போடுவேன். நண்பர்களே, மீண்டும் மற்றும் ஒரு பதிவுடன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கின்றேன். அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். நன்றி நண்பர்களே.